வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகேஸ் சிலபஸில் செக்ஷன் 2 சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் மெத்தட் அண்ட் ஸ்டாண்டர்ட், இந்த டாப்பிக்கை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான செக்ஷனால் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 1, அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கோட்டிங், அந்த கோட்டிங் அப்ளிகேஷனில் இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா கோட்டிங் ஃபெயிலியர், கோட்டிங் லைஃப் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ், சரிங்களா, ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் ரஸ்ட்டு, டர்ட், ஆயில், அதர் கண்டாமினன்ட் இருக்குது. ஸோ அந்த சர்ஃபேஸில் நீங்கள் பெயிண்ட்டை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது பெயிண்ட் ப்ராப்பராக ஒட்டுமா அந்த சர்ஃபேஸில் அப்படின்னா ஒட்டாது. ஏன்னா டர்ட்டு, ஆயிலு இது ஒட்ட விடாது. சரிங்களா? அந்த சர்ஃபேஸோட அடர் பண்ண விடாது. ஸோ அப்படி ப்ராப்பராக ஒட்டலை அப்படின்னா கோட்டிங் லைஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப புவராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கோட்டிங் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் அவசியம். சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் கோட்டிங் அப்ளிகேஷனில் அவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனால என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டாமினேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவுது இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மூலியமாக. ஆயிலு, ரஸ்ட்டு, க்ரீஸு, மில் ஸ்கேலு, அப்புறம் டஸ்ட்டு, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் ஒரு உறுதுணையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சர்ஃபேஸில் ரஃப்னஸை க்ரியேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த ரஃப்னஸை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பாண்ட், அந்த கோட்டிங்க்கும் அந்த சப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, எந்த சர்ஃபேஸில் நீங்கள் கோட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் சப்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த ரஃப்னஸ் நல்லா இருக்கனால உங்களுக்கு பாண்ட், அந்த கோட்டிங் அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ 2 நன்மைகள் இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மூலயமா கிடைக்குது. சரிங்களா? நல்ல குட் சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் அந்த கோட்டிங் சிஸ்டமோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறோம். சரிங்களா? ப்ராப்பராக க்ளீனிங் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ரஃப்னஸ் ப்ராப்பராக இருக்குது, ரெக்வயர்ட் ரஃப்னஸ் அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம கோட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கோட்டிங்கோட லைஃப் நல்லாவே இருக்கும். லைக் 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுவே நம்ம ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணல, சரிங்களா, சர்ஃபேஸ் ஃபினிஷ் உங்களுக்கு பூராக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த கோட்டிங் லைஃப் கம்மியாக தான் இருக்கும். லைக் 1 இயர் இருக்கலாம், லெஸ் தேன் 2 இயர்ஸ், அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் கோட்டிங்கில் அவ்வளோ முக்கியம். ஓகேங்களா? ஸோ சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் நிறையா டெக்னிக் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறையா டெக்னிக் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 2 ஃபேக்டரை நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் கிளீனினஸ். ஸோ இதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 2வது ஃபேக்டர் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ப்ரொஃபைல், சர்ஃபேஸ் ரஃப்னஸ். சரிங்களா? சர்ஃபேஸ் ப்ரொஃபைல்னால் வேறு ஒன்றும் கிடையாது, அந்த ரஃப்னஸ், சர்ஃபேஸோட ரஃப்னஸ். இது 2ஐயும் நம்ம பார்க்கணும். இது 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு, சரி, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இந்த ரஸ்ட்டு ரிமூவ் ஆகிடுச்சா, அப்புறம் ஆயிலு, க்ரீஸு, மில் ஸ்கேல் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சா, சரிங்களா, டஸ்ட்டு, அப்புறம் சால்ட்ஸ், இது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா காமன்லாம் பார்த்திங்கன்னா ISO 8501-1, சரிங்களா, SSPC சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணி சர்ஃபேஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. அடுத்து இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைல். ஸோ நம்ம
சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மூலயமா ரஃப்னஸ் வந்து க்ரியேட் ஆகும் மெட்டல் சர்ஃபேஸில். ஸோ அந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ சர்ஃபேஸ் ரஃப்னஸை பொறுத்து தான் வந்து பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா, அந்த பெயிண்ட்டுக்கும் சப்ஸ்ட்ராக்ட் அந்த உள்ள பாண்டிங் வந்து நல்லா வந்து இருக்கும் இந்த ரஃப்னஸ்னால. சரிங்களா, அந்த ரஃப்னஸை வந்து எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறது, அந்த மெஷரிங் டூல் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் கம்பேரிட்டர், அப்புறம் ரெப்ளிகா டேப், சரிங்களா, அப்புறம் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் கேஜ், இது மூலயமா மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஃபேக்டர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா, அந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெயிண்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பெயிண்டிங்கோ கோட்டிங்கோ. ஓகேங்களா. ஸோ அந்த 2 ஃபேக்டர் என்ன, கிளீன்னஸ் லெவலு, அப்புறம் சர்ஃபேஸ் ப்ரொஃபைல். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஆஃப் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். நம்ம சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணோம்ல, அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக் வந்து இருக்குது. சரிங்களா, டிஃப்ரெண்ட் டெக்னிக் இருக்குது. ஸோ அது எதை பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்ளிகேஷன், காஸ்ட்டு, அப்புறம் எஃபிஷியன்சி. ஸோ அதில் வந்து மொத்தம் 7 டைப் ஆஃப் டெக்னிக் வந்து இருக்குது சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டெக்னிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை அப்ரசிவ் பிளாஸ்ட் கிளீனிங். இது வந்து மோஸ்ட் காமனாக வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து இந்த ட்ரை அப்ரசிவ் பிளாஸ்ட் கிளீனிங். ஸோ அப்ரசிவ் மூலியமாக நம்ம வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ்டு ஏர், சரிங்களா, அந்த கம்ப்ரஸ்டு ஏர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸை வந்து ஃபோர்ஸாக வந்து இந்த சர்ஃபேஸில் வந்து ஸ்ட்ரைக் பண்ண வச்சு உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து க்ளீனாக ஆக்கும், அதுக்கப்புறம் அந்த ரஃப்னஸை வந்து உண்டாக்கும். சரிங்களா, இது வந்து ட்ரை அப்ரசிவ் பிளாஸ்ட் கிளீனிங். அடுத்து வாட்டர் பிளாஸ்டிங். இதில் வந்து ஹை ப்ரெஷர் வாட்டர் வந்து நம்ம வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அது ஃபோர்ஸை அடிக்கும் போது உங்களுக்கு அந்த கண்டாமினன்ட்லாம் ரிமூவ் ஆகுது, ரஸ்ட்டும் வந்து லூசன் ஆகுது. சரிங்களா, இது வந்து வாட்டர் பிளாஸ்டிங். ஹேண்ட் அண்ட் பவர் டூல் கிளீனிங். இது வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, ஸ்மால் ரிப்பேருக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் பார்த்திங்கன்னா வயர் ப்ரைஸ், கிரைண்டரு. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஃப்ளேம் கிளீனிங். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளேம், இது வந்து ஹை டெம்பரேச்சர் ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ணி அந்த ரஸ்ட்டு, மில் ஸ்கேல் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிக்லிங். பிக்லிங் பார்த்திங்கன்னா இது வந்து ஆசிட் சொல்யூஷன் மூலயமா கெமிக்கல் கிளீனிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சைட், ஸ்கேல், ரஸ்ட் இதெல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ டூரிங் வெல்டிங் அப்போவும் நம்ம வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், சரிங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பிக்லிங் வந்து பண்ணுறாங்க வெல்டிங்லாம். ஸோ அதே மாதிரி சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் அதுக்கும் வந்து பிக்லிங் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வேப்பர் டீக்ரீசிங். ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஆயிலு, க்ரீஸு, ஆர்கானிக் கண்டமினன்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த சால்வன்ட் வேப்பர்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதான் வேப்பர் டீக்ரீசிங். அடுத்து பார்த்திங்கன்னா வெதரிங். வெதரிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எந்த சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க அப்படி அந்த சர்ஃபேஸை வந்து என்விரான்மெண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்போசரில் வந்து உங்களை வந்து வச்சுறாங்க. ஸோ அது வந்து நேச்சுரலாகவே வந்து ஆக்சைடு ஆயிரும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து வெதரிங். சரிங்களா, நேச்சுரலாகவே வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கிராக்காக வந்து வரும். ஸோ அப்படியே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் வந்து வெதரிங். சரிங்களா, என்விரான்மெண்டல் எக்ஸ்போசர் மூலியமாக நேச்சுரலாகவே வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து ஆக்சிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெதரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து வந்து ட்ரை அப்ரசிவ் பிளாஸ்டிங் கிளீனிங். இது எப்படி பண்ணுறாங்க, ஸோ இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு ஏர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்ப்ரஸ்டு ஏர் தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இந்த அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸை வந்து நாசில் வழியாக ஹை ஸ்பீடில் வந்து தள்ளும். சரிங்களா, ஸோ ஏர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 100 PSI. ஸோ 100 PSI நம்ம இது பண்ணும்போது
450 உங்களுக்கு வந்து MPHல வந்து அந்த வெலாசிட்டியில் வந்து அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து இதை வந்து ஹிட் பண்ணும், ஏதாவது அந்த சர்ஃபேஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும் வித் ஹை எனர்ஜியில். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மில் ஸ்கேல், ரஸ்ட்டு, அதர் கண்டாமினன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்டீல் சர்ஃபேஸை வந்து ரஃபன் ஆகிடும். ஸோ அப்படி ரஃபன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கோட்டிங் அட்கேஷன் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸாக இருக்கிறதுனால பாண்டிங்கும் நல்லா பெட்டராக வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ லாங்கராக நம்ம வந்து இந்த பிளாஸ்டிங் ஆப்ரேஷன் ஒரு அதிக டைம் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் கிளீனிங் லெவலும் வந்து உங்களுக்கு வந்து ஹையராக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ டை அப்ரசிவ் பிளாஸ்டிங் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ரசிவ் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்ரசிவ் வந்து நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நான் மெட்டாலிக்கு அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து அப்ரசிவாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ரசிவ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ அந்த அப்ரசிவ் மூலியமாக தான் வந்து இந்த ரஸ்ட்டு, மில் ஸ்கேல், கண்டாமினன்ட்டு இதெல்லாம் சர்ஃபேஸில் வந்து ரிமூவ் பண்ணுறோம். இது மூலியமாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ப்ரொஃபைலும் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? அப்ரசிவ் மூலியமாக தான் வந்து இது நடக்குது. ஸோ நான் மெட்டாலிக் அப்ரசிவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பர் ஸ்லாக் இருக்குது, நிக்கல் ஸ்லாக் இருக்குது, பாய்லர் ஸ்லாக் இருக்குது, கிளாஸ் பீட் இருக்குது, கார்னட் இருக்குது, ஆலிவன் இருக்குது. அப்புறம் மெட்டாலிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிரிட் இருக்குது, ஸ்டீல் ஷார்ட் இருக்குது, ஆங்கிள் சில்டு அயன் இருக்குது, கிரிட் அண்ட் ஷார்ட் மிக்ஸ். இது வந்து மெட்டாலிக்கில் வந்து வரும். மெட்டாலிக் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளபிள். சரிங்களா? அடுத்து வந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட் மூலயமா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ரசிவ் பார்த்தீங்கன்னா வால்நட் செல்லு, கோகோனட் செல்லு, எக் செல்லு, கார்ன் ஹாப் ஹஸ்க்கு, அப்புறம் பீச் ஹஸ்க்கு. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட் மூலயமா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அப்ரசிவ்ஸ். ஸோ இந்த மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ரீசைக்கிள் அப்ரசிவ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா வந்து அதை வந்து நம்ம வந்து திரும்ப யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்குது. ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங்கில் வந்து சாண்ட் அப்ரசிவ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, நாட் பெர்மிட்டட். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சிலிக்கா இருக்கனால அது வந்து எப்படின்னா இன்ஹேல் பண்ணும்போது ப்ரீத் பண்ணும்போது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லங் டிசீஸ் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபேக்டரை வந்து பார்த்து அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காப்பர் ஸ்லாக் அது வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு நான் மெட்டாலிக் அப்ரசிவ். ஸோ இது ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் மூலயமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுவும் கிரிட் ஃபார்மில் தான் வந்து இருக்கும். ஸோ அதோட எஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம அடிக்கும்போது இது வந்து சின்ன சின்ன துகளாக வந்து உடஞ்சிரும். ஸோ அதை வந்து சட்டர்ஸ் அப்படின்றோம். இம்பேக்ட் ஆகும்போது அடிக்கும்போது சின்ன சின்ன துகளாக வந்து உடஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரே டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து டிஸ்கார்ட் வந்து பண்ணிடணும். சரிங்களா? கார்னட் இது பார்த்திங்கன்னா இது நேச்சுரல் மினரல். ஸோ அதோட ஹார்ட்னஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுவும் வந்து கிரிட் ஃபார்மில் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சட்டர் ஆகாது. இது வந்து இம்பேக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இது வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து உடையாது. பட் என்ன ஆகும் அப்படின்னா கிராஜுவலாக வியர் ஆகும், தேயும். ஸோ இதுவும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் க்ளீனிங். அடுத்து வந்து மெட்டாலிக் கிரிட். ஸோ இது வந்து ஸ்டீல் அண்ட் அயன் கிரிட். மெட்டாலிக் கிரிட்டில் வந்து ஸ்டீல் அண்ட் அயன் கிரிட் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஷார்ப் கட்டிங் எட்ஜ் இருக்கும். சரிங்களா? ஷார்ப் கட்டிங் எட்ஜஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த கிரிட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து மெட்டாலிக் ஷார்ட். ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஸோ ஸ்பெரிக்கல் அந்த பார்ட்டிக்கல் ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு வந்து உடையாது பிளாஸ்டிங் பண்ணும்போது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். சைஸ் அண்ட் ஷேப் வந்து சிமிலராக வந்து
இருக்கும். இது வந்து கிராஜுவலாக வந்து வியர் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த சாஃப்ட் அண்ட் கிரிட் மிக்ஸ்ட். இது இந்த கிரிட்டும் மெட்டாலிக் சாஃப்ட்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ரேசிவ் தான் வந்து சாஃப்ட் அண்ட் கிரிட் மிக்ஸ்ட். ஸோ இந்த கிரிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் கட் பண்ணுறதுக்கு கிரிட் வந்து யூஸ் ஆகுது. ஷார்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கண்ட்ரோல் த பீக் ஹைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பைப் கோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 70 to 80% வந்து ஷார்ட் வந்து மெட்டாலிக் ஷார்ட்டு, 20 to 30% வந்து கிரிட் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ரேசிவாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைலில் வந்து இந்த அப்ரேசிவ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, சரிங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? பார்ட்டிக்கல் சைஸை வச்சு சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதான் வந்து த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அப்ரேசிவ்ஸ் அஃபெக்டிங் சர்ஃபேஸ் ப்ரொஃபைல். அப்ரேசிவோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து அஃபெக்ட் பண்ணும், அதில் சேஞ்ச் ஆச்சுன்னா. சரிங்களா? மெட்டீரியல் ஹார்ட்னஸ், அதுக்கப்புறம் டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைலும் டீப்பராக வந்து இருக்கும். அப்புறம் பார்ட்டிக்கல் ஷேப். சரிங்களா? பார்ட்டிக்கல் ஷேப்பும் வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து இருக்கும். அது வந்து ரவுண்டட். உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தர் சர்ஃபேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே வந்து கிரிட், இது வந்து ஆங்குலர் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஷார்ப் கார்னர் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து கட் ஆகும் சர்ஃபேஸில். ஸோ இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ராப்பராக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ சர்ஃபேஸோட ரஃப்னஸ் வந்து நல்லாவே இருக்கும் இந்த ஆங்குலர் பார்ட்டிகல்ஸில் இந்த கிரிட் யூஸ் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ ஷார்ட் பிளாஸ்ட் சர்ஃபேஸையும் நீங்கள் பார்க்கும்போதும் இந்த கிரிட் பிளாஸ்ட் சர்ஃபேஸையும் நீங்கள் பார்க்கும்போதும் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே ஒரு லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த சைஸ் ஆஃப் த அப்ரேசிவ், இதை நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜி அது டினோட் வந்து கிரிட், இர்ரெகுலர் ஷேப் வித் கட்டிங் எட்ஜஸ். ஸோ எஸ் வந்து ஷார்ட், இது வந்து ஸ்பெரிக்கல் பார்ட்டிகல்ஸ், சிமிலராக எல்லா ஷேப்பும் சிமிலராக வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா G24, ஜி வந்து எதை குறிக்குன்னா கிரிட் டைப் அப்ரேசிவ் குறிக்குது. 24னா அந்த பார்ட்டிக்கல் சைஸை வந்து குறிக்குது. நம்பர் இண்டிகேட்ஸ் த பார்ட்டிக்கல் சைஸ். இதே மாதிரி தான் வந்து ஷார்ட் லைன். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த கோட்டிங்கில் வந்து மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் அட்ஹெஷன். ஸோ அட்ஹெஷன் நல்லா இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து பெயிண்ட் உங்களுக்கு வந்து பிரிஞ்சுக்கிட்டு வராது, சர்ஃபேஸில் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வராது. ஓகேங்களா? அட்ஹெஷன்னா என்ன? ரெண்டு சர்ஃபேஸை சரிங்களா நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான ஃபோர்ஸ் தான் வந்து அட்ஹெஷன். சரிங்களா? இப்போது ரெண்டு மேக்னெட்டை நம்ம வந்து ஒட்டி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மேக்னெட்டை வந்து ஒட்டி வச்சுருக்கோம். ரெண்டு மேக்னெட்டை வந்து பிரிக்கணும். சரிங்களா? ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து தேவை அந்த ரெண்டு மேக்னெட்டை பிரிக்கிறது, அதுதான் வந்து அட்ஹெஷன். அதே மாதிரி தான் பெயிண்டிங் அப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்து சர்ஃபேஸ் வந்து கோட்டிங் வந்து பண்ணிடுறோம். சரிங்களா? உங்களுக்கு அட்ஹெஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதிகமான ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து அட்ஹெஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியான ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ வந்து ஆஃப்டர் அப்ரேசிவ் பிளாஸ்டிங் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரஃப்பாக வந்து இருக்கும். ஸோ அப்படி சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ஹெஷன் இருக்குது பார்த்தீங்களா, அட்ஹெஷன் வந்து இம்ப்ரூவாக இருக்கும், நல்லாவே இருக்கும். சர்ஃபேஸ் அந்த ரஃப்னஸை பொறுத்து தான் வந்து அட்ஹெஷன் வந்து மாறும். சரிங்களா? ஸோ இந்த அட்ஹெஷன், அந்த தியரி ஆஃப் அட்ஹெஷன் இதை வந்து பார்ப்போம். இது வந்து ரெண்டு இது இருக்குது. மாலிகுலர் இன்டர்ஃபரன்ஸ், ஃபிசிக்கல் பாண்டிங்னால் ஏற்படக்கூடிய ஒரு அட்ஹெஷன். அடுத்து வந்து கெமிக்கல் பாண்டிங்னால் ஏற்படக்கூடிய
ஒரு ரீசன். சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல் பாண்டிங் இதில் பார்த்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸ், இப்போ வந்து நம்ம கோட்டிங்கில் பண்ணக்கூடிய அந்த இது பாண்டிங் தான். இது ஃபிசிக்கல் பாண்டிங். ரஃப் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ரஃப் சர்ஃபேஸில் வந்து பெயிண்ட் வந்து உள்ளே வந்து போய் லாக் ஆகிடும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பாண்டிங் தான் வந்து ஃபிசிக்கல் பாண்டிங். சரிங்களா? கெமிக்கல் பாண்டிங் இது எப்படின்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ஷனால் ஏற்படக்கூடிய ஒரு பாண்டிங் தான் வந்து இந்த கெமிக்கல் பாண்டிங். சிமிலர் டு த மேக்னெட்டிக், லைக் மேக்னெட் எஃபெக்ட். சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல் பாண்டிங் பார்த்தீங்கன்னா வேல்க்ரோ எஃபெக்ட் சிமிலராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைல். சர்ஃபேஸ் ப்ரொஃபைல்னால் என்ன? அது சர்ஃபேஸோட ரஃப்னஸ், இந்த பிளாஸ்டர் சர்ஃபேஸில் க்ரியேட்டடான அந்த ரஃப்னஸை தான் வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாப்லேருந்து டாப் ஆஃப் த பீக் டு த பாட்டம் ஆஃப் த்ரோஸ். ஸோ இதை தான் வந்து மெஷர் பண்ணி தான் வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு டெக்னிக் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து இந்த ஷார்ட் பிளாஸ்டட் ப்ரொஃபைல் அது எப்படி இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ரவுண்டட் ப்ரொஃபைலாக வந்து இருக்கும், ஸ்மூத்தாக ரவுண்டட் ப்ரொஃபைலாக வந்து இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஸ்பெரிக்கல் ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டட் ப்ரொஃபைலாக வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கிரிட் பிளாஸ்டிங் அப்படியும் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் மெஷர்மெண்ட். இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை எப்படி மெஷர் பண்ணுறது? சரிங்களா? ஆஃப்டர் பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து அச்சீவ் ஆயிடுச்சா, நம்ம அந்த இப்போ ஒவ்வொரு கோட்டிங்க்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வரணும். அந்த ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரெஃபரன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கோட்டிங் பண்ணணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மெஷர்மெண்ட் யூஸிங் கேஜஸ், அடுத்து வந்து சர்ஃபேஸ் கம்பரேட்டர், அசஸ்மெண்ட் யூஸிங் சர்ஃபேஸ் கம்பரேட்டர். சரிங்களா? இப்போ வந்து ப்ரொஃபைல் மெஷர்மெண்ட் டூல்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா ரெப்ளிகா டேப் இருக்குது, சர்ஃபேஸ் கம்பேரேட்டர் இருக்குது, டயல் கேஜ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேஜ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் நீடில் கேஜ். ஸோ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நீடில் வந்து இருக்கும். ஸோ இந்த கேஜ் மூலயமா இந்த பீக் டு த்ரூ ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறாங்க அந்த பிளாஸ்ட் சர்ஃபேஸில். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃப்ளாட் ஃபுட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேஜில் வந்து 0 செட்டிங் வந்து பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த ஸ்மூத் கிளாஸ் சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ வைக்கும்போது இது வந்து அந்த நீடில் வந்து உள்ளே போகும். சரிங்களா? உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த பேஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 0 வந்து கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை வந்து லாக் பண்ணிடும். சரிங்களா? லாக் பண்ணிவிட்டு எந்த சர்ஃபேஸில் வந்து செக் பண்ண போகிறோமோ அந்த சர்ஃபேஸில் கொண்டு போய் வைக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த நீடில் வந்து எங்கே காட்டுது, சரிங்களா, அதுதான் வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் டெப்த். ஓகேங்களா? ஸோ அந்த வேலையை தான் வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைலோட டெப்த்து. அப்படி தான் வந்து இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரீடிங்ஸ் வந்து நம்ம வந்து அந்த பிளாஸ்டர் சர்ஃபேஸில் வந்து எடுக்கணும். லைக் 10 ஆர் மோர் ரீடிங்ஸ் ரேண்டமாக வந்து எடுத்து அதோட ஆவரேஜை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதை தான் வந்து நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். சரிங்களா? இது இந்த டைப் ஆஃப் நீடில் கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் நீடில் கேஜ். இது வந்து கர்வ் சர்ஃபேஸுக்கு சூட்டபுளாக வந்து இருக்காது, சச் பைப்பு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டயல் மைக்ரோமீட்டர் அண்ட் ரெப்ளிகா டேப். இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த ரெப்ளிகா டேப் இதோட அதர் ட்ரேட் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்டெக்ஸ். சரிங்களா? இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து
என்ன சொல்லலாம் அப்படின்னா கான் பிளாஸ்டர் மெத்தட் அப்படி வந்து சொல்கிறோம். ஸோ அந்த நீடில் கேஜ், ஸோ அந்த மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அக்யூரேட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி பெர்மனன்ட் ரெக்கார்டாகவும் இருக்கும். ட்ரேசபிள் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெப்ளிகா டேப் ஒரு 2 டைப்பில் வந்து இருக்குது. 2 கிரேட்ஸில் வந்து இருக்குது. ஒன்று வந்து கோர்ஸ் கிரேட். ஸோ இதில் ப்ரொஃபைல் ரேஞ்ச் வந்து 20லேருந்து 50 மைக்ரான். இந்த ரேஞ்சுக்குள்ள உள்ள சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து இது மூலியமாக யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கிரேட். இது வந்து 37 மைக்ரான் வந்து 115 மைக்ரான். இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து இந்த கிரேட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ கரெக்ட் டேப் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ரெப்ளிகா டேப், சரிங்களா, இது கன்சிஸ்ட் ஆஃப் 3 லேயர். ஒன்று வந்து பேப்பர், ஸோ பேப்பர் பேக்கிங் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அது. அடுத்து பார்த்தீங்கன்னா மைலர் ஃபிலிம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டெஸ்டெக்ஸ் ஃபோம் பேஸ்ட். இதில் தான் வந்து இந்த சர்ஃபேஸ், சரிங்களா, அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வந்து மெஷர் பண்ண முடியும். இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து படியும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து அந்த மைக்ரோமீட்டர் வச்சு நம்ம வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஃபோம் பேஸ்ட் வந்து கம்ப்ரஸ் ஆகி நம்ம அழுத்தி இந்த சர்ஃபேஸ் உள்ள அந்த சர்ஃபேஸ் த்ரோஸுக்குள்ளே உள்ளே போகும். ஸோ இட் வில் கிரியேட் த replica of the blasted profile. ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, அந்த பேக்கிங் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த பிளாஸ்டட் சர்ஃபேஸில் வந்து செக் பண்ணணுமோ அந்த இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். சரிங்களா? அந்த இதில் ஒட்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரப் பண்ணணும். லைக் பிளாஸ்டிக் ஸ்டிக்கோ, அதுக்கு ஒரு ரோலர் ஒன்று இருக்குது. ரோலர் வச்சும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த ஃபோர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபோம் வந்து அந்த ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போய் அந்த இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த ஃபோமில் வந்து. ஸோ அந்த இம்ப்ரெஷன் வந்து படிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மைக்ரோமீட்டர் பார்த்தீங்களா, டயல் மைக்ரோமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம வந்து 0 ஆக்கிட்டு, சரிங்களா, 0 ஆக்கிட்டு நம்ம வந்து இந்த ரெப்ளிகா டேப்பை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருவோம். ஸோ இந்த ரெப்ளிகா டேப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைலை வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ வருது அப்படி வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எப்படி வந்து மெஷர் பண்ணுறது அப்படி வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ரெப்ளிகா டேப் நம்ம வந்து கோர்ஸ் கிரேட் யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லை வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கிரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கணும். கோர்ஸ் கிரேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 50 மைக்ரான். சரிங்களா? ஸோ 50 மைக்ரான். சரிங்களா? இப்போ வந்து அதை வந்து நம்ம வச்சுக்கிறோம். எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த மைக்ரோமீட்டர். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில், ஆங்கிளுக்கு நடுவில் நம்ம வந்து வைக்கணும். எதை வைக்கணும்? அந்த ரெப்ளிகா டேப்பை வந்து வைக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணணும் எவ்வளோ வந்து காட்டுது, இந்த இண்டிகேட்டரில் காட்டுது அப்படின்னு. ஸோ இது வந்து 0.01 mm. சரிங்களா? அப்போ வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து 10 மைக்ரான் வந்து இருக்குது. ஸோ இங்கே என்ன காட்டுது? 0.08 காட்டுது. ஸோ 80 மைக்ரான். ஸோ இந்த 18 மைக்ரான் இதை வந்து இந்த சப்ஸ்ட்ராக்ட் அதில் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த டெக்ஸ்டெக்ஸ், அந்த பிளாஸ்டிக் இது. ஸோ அதோட இது பார்த்திங்கன்னா 50 மைக்ரான். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 30 மைக்ரான். ஸோ இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஆம்ப்ளிடியூட். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். சரிங்களா? மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து இந்த கம்பேரேட்டர் மெத்தட் மூலயமா எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரிட்டு அண்டு ஷார்ட் அப்ரோச்சிவ், ஸோ நம்ம அது மூலயமா நம்ம வந்து ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ப்ரொஃபைல் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரிட் பிளாஸ்டர் ப்ரொஃபைலுக்கு ஜி கம்பேரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஷார்ட் பிளாஸ்டட் ப்ரொஃபைலுக்கு எஸ் கம்பேரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து மிக்ஸ்டு ஷார்ட்டும் கிரிட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஜி கம்பேரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து
எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SA 2.5 இல்லைனா SA 3 சரிங்களா. இதை தான் வந்து நம்ம சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் சரிங்களா. ஸோ நார்மலாக நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த 2.5 நியர் ஒயிட் பிளாஸ்டிங் சரிங்களா. ஒயிட் பிளாஸ்டிங் இதுதான் வந்து அதிகமாக வந்து பண்ணுறாங்க சரிங்களா கோட்டிங்க்கு. ஸோ இந்த கம்பேரேட்டர் மெத்தட்லேயே வந்து 3 மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம கண்ணால் பார்த்து நம்ம வந்து ப்ரொஃபைலை வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. மெஷர் பண்ண முடியாது ஓகேவா. எப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டு ப்ரொஃபைல் வந்து இருக்கும், ரெண்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், ரெண்டும் வந்து சிமிலராக எது சிமிலராக ஒத்து போகுதுன்னு அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேக்னிஃபிகேஷன் அந்த மெத்தட் மூலியமாகவும் நம்ம வந்து கம்பேரிஷன் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பேக்டர் ஒரு ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. ஸ்டாண்டர்டு ஒரு பிளாக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் வந்து 4 இதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட் 1, செக்மெண்ட் 2, செக்மெண்ட் 3, செக்மெண்ட் 4. செக்மெண்ட் 1 வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், செக்மெண்ட் 4 வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அந்த சர்ஃபேஸ் அந்த பிளாஸ்டர் சர்ஃபேஸை இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, எது வந்து க்ளோசஸ்ட் மேட்சாக இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து மெஷர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ செக்மெண்ட் வந்து ஆல்வேஸ் ஃபைனு, செக்மெண்ட் 2 கொஞ்சம் மீடியமாக இருக்கும், செக்மெண்ட் 3 வந்து செக்மெண்ட் 3யும் செக்மெண்ட் 4 கொஞ்சம் கோர்ஸாக வந்து இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து ரொம்ப ஃபைனலாக இருக்குது, அப்போ வந்து லோவர் லிமிட், பிலோ த லோவர் லிமிட். இப்போ வந்து கோர்ஸர் தேன் கோர்ஸர்னா எபோவ் த அப்பர் லிமிட் ஓகேங்களா. புரிஞ்சா. இப்படி தான் வந்து இந்த சர்ஃபேஸ் ப்ரொஃபைலை வந்து மெஷர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டீல் சர்ஃபேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் சரிங்களா. இந்த ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஸ்ட் கிரேட்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதோட இனிஷியல் கண்டிஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன ரஸ்ட் கிரேடில் வருது, ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து அந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரஸ்ட் கிரேட் ஏ இதில் பார்த்தீங்கன்னா மில் ஸ்கேல் வந்து அந்த ஸ்டீலில் வந்து கவர் இருக்கும். மில் ஸ்கேல்னால் ஒன்றும் கிடையாது, ஆக்சைடு லேயர் தான் சரிங்களா. ஃபோர்ஜிங் அப்போது மேலாப்பில் படியக்கூடிய இந்த ஆக்சைடு லேயர் தான் வந்து மில் ஸ்கேல். ஸோ இந்த ரஸ்ட் கிரேட் ஏல வந்து ரஸ்ட்டு வந்து இருக்காது, நோ ரஸ்ட், லிட்டில் ஆர் நோ ரஸ்ட், பட் மில் ஸ்கேல் வந்து இருக்கும். ஸோ ரஸ்ட் கிரேட் பியில் பார்த்தீங்கன்னா மில் ஸ்கேல் வந்து ஃப்ளாக்காக ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா வந்து ஃப்ளாக்னா என்னென்னா உங்களுக்கு வந்து துகளாக சரிங்களா, துகளாக வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரஸ்ட்டு வந்து ஸ்டார்டட் ஆகிருக்கும், ரஸ்ட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து ரஸ்ட் கிரேட் சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மில் ஸ்கேல் வந்து ஃபுல்லாகவே ரஸ்ட் ஆகி ரிமூவ் ஆகிருக்கும். அப்புறம் வந்து ஸ்லைட்டாக பிட்டிங் வந்து விசிபிளாக வந்து காட்டும் இருக்கும், இந்த பிட்டிங் சரிங்களா, குழியாக. இதுவே வந்து ரஸ்ட் கிரேடு டி பார்த்திங்கன்னா இந்த மில் ஸ்கேல் ஃபுல்லாகவே ரஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பிட்டிங் ஜென்ரலாகவே நீங்கள் பார்க்கலாம், விசிபிளாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இது என்ன டைப்பில் வந்து இந்த ஸ்டீல் வந்து என்ன ரஸ்ட் கிரேடில் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம். அதை பொறுத்து நீங்கள் எந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி ஆஃப் கிளீனினஸ். ஸோ ஒரு கோட்டிங்க்கு இந்த கிளீனினஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் சரிங்களா. ஸோ பிஃபோர் பிளாஸ்டிங் சரிங்களா, அப்ரசிவ் பிளாஸ்டிங் கிரேட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செலக்ட் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி அதிக டைம் எடுத்து நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணும்போது இந்த எல்லா கண்டாமினன்ட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடணும் சரிங்களா. சம்டைம் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து சால்வெண்ட் க்ளீனிங் பண்ணுவாங்க. சரிங்களா? சால்வெண்ட் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? சம்டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி ரஸ்டட் ஸ்கேல்லாம் இருந்துச்சு அதுனா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? பிளாஸ்டிங்க்கு அப்புறம் இந்த சர்ஃபேஸ் எல்லாமே வந்து சர்ஃபேஸில் வந்து டஸ்ட் இருக்கக்கூடாது, எந்த ஒரு டெப்ரிசிஸ், சரிங்களா, டெப்ரிஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த பிளாஸ்ட் கிளீனிங் கிரேட்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ SA1 இந்த இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆயில் இருக்காது, க்ரீஸ் டர்ட் இருக்காது, பூர்லி அடியரிங் மெல் ஸ்கேல் இருக்காது, ரஸ்ட் இருக்காது, பெயிண்ட் இருக்காது, ஃபாரின் மேட்டர்ஸ் வந்து இருக்காது. இது வந்து லைட்டாக தான் வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா? இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த வேப்பர் டிகிரீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சால்வெண்ட் க்ளீனிங் மூலிமா பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான். சரிங்களா? அடுத்து வந்து SA2. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயில், க்ரீஸு, டர்ட்டு, அப்புறம் மில் ஸ்கேல், ரஸ்ட்டு, பெயிண்ட், ஃபாரின் மேட்டர், எனி ரெசிடுவல் கண்டாமினேஷன், சரிங்களா, அது எல்லாமே வந்து இருக்காது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது. அடுத்து வந்து SA2.5. இது வந்து வெரி தரோ க்ளீனிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில், க்ரீஸு, டர்ட்டு, மில் ஸ்கேல், ரஸ்ட்டு, பெயிண்ட்டு, ஃபாரின் மேட்டர்ஸ் இது எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இதில் நீங்கள் வந்து எப்படின்னா கொஞ்சம் ட்ரேஸ் ஆஃப் ஸ்டெயின் பார்க்கலாம், ஸ்பாட்ஸ் பார்க்கலாம், ட்ரிப்ஸ் பார்க்கலாம். மற்றபடி எதுவுமே நீங்கள் வந்து அதர் கண்டாமினேட் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப வெரி தரோ க்ளீனிங் பார்த்தீங்கன்னா இந்த SA3. இது வந்து ஒயிட் மெட்டல் பிளாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம், பிளாஸ்ட் க்ளீனிங் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஆயில், க்ரீஸ், டர்ட்டு, அப்புறம் வந்து மில் ஸ்கேல், ரஸ்ட்டு, பெயிண்ட்டு, ஃபாரின் மேட்டர்ஸ், அதுக்கப்புறம் மெட்டாலிக் கலர்ஸ், ஸோ எதுவுமே வந்து இருக்காது. எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த க்ளீனிங் மெத்தட் அந்த சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து இருக்காது. க்ளீன்லெஸ் லெவலும் வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் மூலயமா தான் வந்து ஹையஸ்ட்டு அந்த க்ளீன்லெஸ் லெவலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ BS 7079 இதில் பார்த்தீங்கன்னா SA1, SA2, SA2.5, SA3. ஸோ நேஸில் பார்த்தீங்கன்னா கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே வந்து இதை பற்றிலாம் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த செக்ஷன் அந்த 2ல் வந்து பார்ட் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ வந்து ஸோ ஃபர்தராக வந்து வேறு என்ன சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து இருக்குது, ஸோ என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். சரிங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர், see you, bye.